ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்கிரன் ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிஸ் நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே சரி, முக்கியமான உங்க வாழ்க்கையில நல்ல திறமையான பயிற்சி தான் சுக்கிர பகவானுடைய பயிற்சி தான். படிக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் சொல்றேன், இது சூப்பரான நேரம் உங்களுக்கு பார்த்துங்க. தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு சொல்றேன், இது நல்ல நேரம் பார்த்துங்க. யாரெல்லாம் பெருசா சாதிக்கணும், ஒரு வெறியோட இன்னும் சாதிக்கணும்னா கண்டிப்பா இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கணும். இந்த சுக்கிர பகவான் வரக்கூடிய பிப்ரவரி மாசம் 5ஆம் தேதி பயிற்சியாகி மார்ச் மாசம் வரை 24 நாள் மட்டும்தான் இருக்கிறாரு. யாரோட சேர்றாரு? ராகுவோட சேர்றாரு. ஏன் நீங்க சாதிக்குங்கிற வெறியை நான் தூண்டுறேன். ராகுனா ஒரு மனிதனை பெரிய லெவலுக்கு கொண்டு போயிடணும்னு அர்த்தம். ராகு போல் கொடுக்க முடியாது, ராகு போல் கெடுக்க முடியாது. அப்ப ராகுபவனோட இந்த கிரகம் இணையும் போது அது இல்லாம சூரியனும் புதனும் சேர்ந்து வேற இணையுது. இது சரியாந்திர யோகம். தயவு செய்து உங்களுடைய ஜாதகத்துல எந்த கிரகம் சுக்கிர பகவானுடைய புத்தி வருதா இல்ல ராகு பகவானுடைய புத்தி வருதான்னு மட்டும் நீங்க செக் பண்ணிக்கங்க. இல்ல ராகுடைய திசை வருதா மட்டும் பாத்துக்கங்க. அந்த கோச்சாரத்துல உள்ள உங்க ஜாதகத்துல உள்ள தசாபத்தையும் இப்ப சுத்தி வர கோச்சார கிரகத்தையும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விபரீத ராஜயோகமா மாறும். ஏன்னா ஒரு மனிதனுக்கு சுக்கிரன் வந்தா என்ன பண்ணுவாரு? பணத்துக்கு சுகபம் வாழச்சுடுவார். ஏன்னா ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய சுக்கிர பகவான் தான். ஆசை இல்லாத மனிதனே கிடையாது தெரியுமா இந்த உலகத்துல. எல்லாரும் ஆசை இருக்குல்ல, அதை காட்டக்கூடிய சுக்கிர பகவான் தான். இப்ப 12 ராசிக்கு இந்த சுக்கிர பகவான் எப்படிப்பட்ட மகாலட்சுமி யோகத்தை கொடுக்க போறாரு. ஏன்னா குரு சுக்கிரன் ஜோதிடத்துல எல்லா கிரக பயிற்சி நிறைய சப்போர்ட் பண்றீங்க. அது எல்லாமே எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கடகராசி என்பர்களே, பொதுவாக கடகராசி காலபுருஷனுடைய 4வது ராசி தான் இந்த கடகராசி. எப்போதுமே பாருங்க, கடகராசிக்காரங்க நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் கொண்ட ஒரே ராசினா கடகராசி மட்டும்தாங்க. எப்படி நல்ல ஒழுக்கமான குணமும், யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பண்ணணும், பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய குணமும் இந்த கடகராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். அது மட்டும் இல்ல, ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க கடகராசிக்காரங்க. இப்ப நம்ம ஒரு வேலை கொடுக்குறோம்னா அந்த வேலையை சீக்கிரம் முடிக்கணுங்கிற ஒரு லட்சியத்தை எண்ணங்கள் இந்த கடகரத்தை பொறுத்தவரை நிறைய இருக்கும். அதே மாதிரி பாருங்க, ஒரு பதஷ்ட குணம் இந்த கடகராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும். ஆனா பதஷ்ட குணம் இருந்தாலும் ஒரு பக்குவமா எடுத்து ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரே ராசினா இந்த கடகராசி மட்டும் தான். அப்படிப்பட்ட கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு. தயவு செய்து இந்த வீடியோ ஒரு பொது பலனா பாருங்க. உங்களுடைய பிறப்பு ஜாதத்துல சுக்கிர பகவான் எத்தனாம் இடத்துல இருக்காரு, இந்த ராகு பகவான் எத்தனாம் இடத்துல இருக்காரு, விதி ஜாதத்துல கண்டிப்பா நீங்க கம்பேர் பண்ணிக்கிட்டு நீங்க இந்த பலனை வைங்க. கரெக்டா ஒரு துல்லியமான ஒரு பதிவு உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு பிரம்மாண்டமா ஒரு பெரிய லெவலுக்கு போனா கண்டிப்பா ராகு பகவானுடைய தொடர்பு கண்டிப்பா வேணுங்க. எப்படி நம்முடைய ஜாதகத்துல ராகுதான், ராகு போல் கொடுக்க முடியாது, ராகு போல் கெடுக்க முடியாதுன்னு பழமொழியே கொடுத்துருக்காங்க. அப்ப ராகு பகவான் வந்துட்டாவே எல்லாருமே ஜாதகனோட எடுத்து பார்ப்பாங்க. ஏன்னா தோஷத்துல ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல நிறைய தோஷத்தை எடுத்து வெளிக்காட்டுறதே இந்த ராகு பகவான் தான். அதே மாதிரி சுக்கிர பகவான் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? சுக்கிர தசை சுக்கிரபதி வந்தா பாருங்க எல்லாருமே ஜாதகம் எடுத்து வேகமா போடுவாங்க. திடீர்னு ஒரு மனிதனுக்கு சுகபோகத்தை, திடீர் யோகத்தை, ராஜயோகத்தை காட்டக்கூடிய ஒரே கிரகம் சுக்கிர பகவானா வருது. இப்ப இந்த 2 கிரகம் போய் இணையுது. அதனாலதான் இந்த வீடியோ கண்டிப்பா மிஸ் பண்ணக்கூடாது உங்கள்ட்ட சொல்றேன். இந்த 2 கிரகம் இணையும் போது 2 கிரகம் நட்பு கிரகம். அதனாலதான் சொல்றேன். ஏன்னா பகை கிரகம் கிடையாது, 2 கிரகமே நட்பு கிரகம். சுக்கிரன் ராகு நட்பு கிரகம், சூரியனும் புதன் நட்பு கிரகம். அந்த 4 கிரகம் ஒரே இடத்துல 8ஆம் இடத்துல போய் நிக்குது பாருங்க. அப்ப 8ஆம் இடத்துல இருக்கும்போது கண்டிப்பா நம்ம ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிக்கணும். 8ஆம் இடம் நேரம் 2ஆம் இடத்தை பார்க்கணும். இப்ப திடீர் வருமானத்தை ஏதாச்சும் ஒரு விஷயத்தை உண்டு பண்ண பார்க்கும். அப்ப கண்டிப்பா யாருக்காச்சும் கடகராசி பிறந்தவங்களுக்கு நல்ல யோகம் இருக்கும். ஏன்னா சனி பகவான் வீடு கொடுத்தாரு, வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. அதனால சொல்றேன். அப்ப நல்ல ஒரு யோகங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த கடகத்தை பொறுத்தவரை வேலை செய்யணும். அப்ப ஜாதகத்துல அதுக்கான தசாபதி நல்லா இருந்தாதான் இது வேலை செய்யும். இல்லைன்னா ஒரு சில தடங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா நேரிடும். யாருக்கு? கடகராசி. ஏன்னா அதுக்கு முன்னாடி பாருங்க, உங்களுக்கு கடனோ பகையோ எதிரியோ உடம்புல கால் வலியோ வயிறு சம்மந்த தொந்தரவோ ஏதாச்சும் ஒரு மருத்துவ செலவு வரை செலவு இப்ப ரீசெண்டா பாருங்க 2 மாசமா நீங்க பண்ணாம இருக்குன்னு சொல்லும் போது பார்ப்போம். கண்டிப்பா சொல்லுவாங்க, ஆமாங்க இருந்துச்சுமா, எனக்கு மருத்துவ செலவு வந்துச்சு, விரைய செலவு வந்துச்சு, நிறைய தடுமாற்றத்தை பார்க்கறேன் இப்படிங்கிற கம்ப்ளைண்ட் நிறைய பேர் இந்த கடகத்தை பொறுத்தவரை கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நிறைய தடங்களை பார்த்தது ஏன்னா அந்த கடகம் தான். ஏன்னா குரு வக்ரம், சனி வக்ரம், நண்பர்கள் இப்பதான் சனிபான் வக்ர நிவர்த்தி, நண்பர்கள், கூட்டாளி, திருமண தடை, இது மாதிரி நிறைய விஷயத்த பாருங்க. குடும்பத்துல, வீடுல, இடத்துல, பூமியில, அப்பாவோட சொத்து, அம்மாவோட சொத்துல வில்லங்கம், பிரச்சனை, நிறைய கடக தடங்களை பார்த்தது ஏன்னா அந்த கடக ராசியா கண்டிப்பா இருக்கும்.
அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களும் சரி, படிப்புகளிலும் ஒரு தடங்களையும் ஒரு தாமதத்தையும் கண்டிப்பா பார்த்தது யாரும் அந்த கடகராசிக்காரர். நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது கடகராசி, அதனால சொல்றேன். இனிமே எல்லாமே நல்ல ஒரு யோகமா வருது, டைமிங் நல்லா இருக்குது. நான் முதல் பலன் என்ன சொல்லணும்னு தெரியுமா, ஒரு நல்லா பாருங்க, குரு சனி பவன் 9ஆம் இடத்துல வீடு கொடுத்தவர் வந்து 8ஆம் இடத்துல. கண்டிப்பா நிறைய பேர் வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும்னா கண்டிப்பா நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. வெளிநாடு வரலன்னா என்னன்னு கேளுங்க, கண்டிப்பா வேலை செய்யும். ஏன்னா சனி பவன் 6ஆம் இடத்தை ஒரு 10ஆம் பார்வையா சிறப்பு பார்வை கொடுக்குறாரு உங்களுக்கு. நல்லா பாருங்க, சனி பவன் தான் வேலை உத்தியோகத்துக்கு அதில் அதிபதி, அவர் பாக்குறாரு. அதே மாதிரி சுக்கிரபவன் பாருங்க 2ஆம் இடத்தை பாக்குது. வெளிநாட்டு கிரகம் தான் எல்லாமே போக்கஸ் பண்ணி காட்டுது. அப்ப நீங்க வெளிநாடு வெளியூர் முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள், வெளிநாட்டுல எத்தனை கம்பெனிக்கு நீங்க அப்ளைசன் பண்ணியிருந்தாலும் சரி, இப்ப வேலை உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சே தீரும். இதுல மாற்று கருத்தே கிடையாது. 9ஆம் இடம் வெளிநாடு தான், அந்த அதிபதி தான் சனி பவன் தான் 10ஆம் பார்வையாக உங்களை பாக்குறாரு. 6ஆம் இடத்தை வேலைஸ்தானத்தை பாக்குறாரு. அதனால வெளிநாடு வெளியூர் தான் நல்ல ஒரு வருமானத்தை பயங்கரமா. அதே மாதிரி பாருங்க, உங்களுக்கு இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, அப்பா சொத்து பிரச்சனை இருந்தா வில்லங்க தான் இப்ப சரியாகும். என்ன காரணம் தெரியுமா, சூரிய பவன் 13ஆம் தேதி பயிற்சி ஆகி நேரம் 2ஆம் இடத்தை உங்களுடைய சொத்து இடத்தை பாக்குறாரு. அப்ப அதுல உள்ள வழக்குகள் ஒரு முடிவுக்கு வந்துடும். நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வேலை செய்யும். கொடுக்கல் வாங்க பிசினஸ் தான் பாருங்க செம்மையா இருக்கும். பாருங்க, கடகத்தை பொறுத்தவரை கொடுக்க வாங்க பிசினஸ் நல்லா இருக்கும். இறக்க குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் வருது பாருங்க. இப்ப நான் வீடு வாங்குறேன், இடம் வாங்குறேன், வண்டி வாங்குறேன், வாங்கணும்னா கண்டிப்பா வாங்கி தான் ஆகணும். அதுக்கு நேரம் கண்டிப்பா வேலை செய்யும். குரு தான் வாங்க போறாரு, வேற யாரும் வாங்க வைக்க மாட்டாரு. குரு 5ஆம் பார்வையா 4ஆம் இடத்தை பாக்குறாரா, அப்ப வீடோ இடமோ பூவியோ வண்டியோ சொத்தோ வாகனமோ ஏதாச்சும் ஒரு விரைய செலவு நீங்க பண்ண ரெடியா இருங்க. அது கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வேலை செய்யும். இப்ப வீடு இடம் பூமி சொத்து வாங்கக்கூடிய யோகம் சூப்பரா இருக்கு. அதுல உள்ள கவர்மெண்ட் அதுல உள்ள வழக்குகளை நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரமும் நல்லா இருக்கு. நல்ல ஒரு டைம் இருக்கு பாருங்க. சகோதர சகோதரம் நல்லா இருக்கும். அதே மாதிரி பாருங்க, நிறைய பேர் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் கொஞ்சம் தூரத்துல அரசாங்க வேலையோ இல்ல அரசு மூலம் அனுகூலமா உங்களுக்கு வரும் பாருங்க. இப்ப அரசியல் அரசாங்கம் திடீர்னு வேலை வரும். நான் சொன்னல 8ஆம் இடம் திடீர்னு கிடைக்கும் சொல்றேன்ல. அப்ப அதுக்கான நேரம் உங்களுக்கு பர்ஃபெக்டா வேலை செய்யும். கடகராசிக்கு இப்ப நல்ல நேரமா நெருங்குது, அதனால சொல்றேன். இப்ப நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வேலை செய்யும். திருமணத்துல தடங்கள், குழந்தை பாக்கியது கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பா குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே சூப்பரா இருக்கு. மெயினா உங்க உடம்புல மருத்துவ செலவு கொஞ்சம் குறையுங்க. நிறைய பேர் செலவு நிறைய பண்ணிட்டீங்க, வேலை உத்தியோகத்துல நிறைய தடங்களை பார்த்துறீங்க. வெளிநாட்டுல இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை கிடைக்கணுங்கிற பிளான் எல்லாமே சூப்பரா இருக்கும். வெளிநாட்டை விட்டு வேற கண்ட்ரி விட்டு கண்டிப்பா வரக்கூடிய அமைப்புல நிறைய பேர் கடகராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு அமைப்பா இருக்கு. நீங்க எது வந்தாலும் பயப்படாம தைரியமா இறங்குங்க. நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை, ஜாதத்தை பார்த்து தசாபதியை பார்த்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு எந்த ஏதாச்சும் ஒரு கிரகத்துடைய ராசியா நின்று கண்டிப்பா ஒண்ணு நல்லா இருந்தா போதும், கண்டிப்பா லாட்ரி அடிச்சிடும். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரையம் பண்ணாம ஜாதத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க. லாட்ரி யோகம் 100க்கு 100% சூப்பரா இருக்கும். அப்ப நல்ல ஒரு மாற்றங்கள் தேடி வருது. கமிஷன் வியாபாரம், ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, நகர வச்சிருக்கவங்க, ஷேர் மார்க்கெட்டிங், ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள், இவங்கெல்லாம் சூப்பரா இருக்கு நேரம். இப்ப எந்த ஒரு கெட்டதும் பெருசா இல்லை, நிறைய நல்லதா வருது. அதை கண்டிப்பா நல்லதா யூஸ் பண்ணிக்கிறதா உங்களுக்கு சாதகம். பார்த்துங்க, பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு. எப்படி பெண்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகள் இருக்கு ஜாதக ரீதியில. விளையாட்டுத்துறை, கமிஷன் வியாபாரம் எல்லாமே சூப்பரா இருக்கும். அதே மாதிரி ஒரு மருத்துவ செலவு வரைய செலவு பெருசா இருக்காது. எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் கேட்டாலும் லோன் சேங்ஷன் ஆகும். இந்த நேரத்துல கடகராசியை பொறுத்தவரை எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் கேட்டாலும் லோன் உடனே கிடைக்கும். நல்ல ஒரு அனுகூலமா வரும். ஆனா இப்போ சுப செலவா அந்த சுக்கிர பயிற்சியில கண்டிப்பா பண்ணுங்க. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கு. இப்ப நட்சத்திர பலன், இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திர பலன். அதுவே ஒரு பொறுமையான குணமும், அமைதியான குணமும், அனுசரிச்சு போற குணமும், தன்மையான குணமும், ஒழுக்கமான குணமும் நிறைய இருக்கும். யாரு இந்த புனர்பூச நட்சத்திரம் பிறந்துட்டாவே அவசரப்பட மாட்டாங்க, ரொம்ப அமைதியா இருப்பாங்க, நல்ல கேரக்டர். ஆனா பயங்கரமா சிந்திப்பாங்க. என்ன கொஞ்சம் குரு வக்ரமா இருக்கும்போது ரொம்ப செலவுகளை வரவை விட செலவுகளை நிறைய கொடுத்துட்டாரு, நிறைய தடுமாற்றத்தை கொடுத்தாரு. ஒரு மருத்துவ செலவு, வரைய செலவு, ஒரு மனக்குழப்பம், தடுமாற்றம் எல்லாமே பாருங்க இந்த புனர்பூச நட்சத்திரம் கண்டிப்பா இருந்துச்சு இதுக்கு முன்னாடி. ஆனா இனிமே இருக்காது. இப்ப நல்ல ஒரு வேலை மாற்றம், தொழில் மாற்றம், வெளிநாடு வெளியூர் படிப்புகளில் ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கு. அரசாங்க வேலை, திருமணத்துல தடைகள் நீங்கக்கூடிய அமைப்பு எல்லாமே நல்ல ஒரு அமைப்பா அந்த புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு யோகமான ஒரு நேரமாக கண்டிப்பா வேலை செய்யுது. கெட்டது நிறைய நடக்காது, நிறைய நல்ல விஷயமா வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு பாருங்க இந்த புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க. எப்படிப்பட்ட வழக்குகளும் சரி இப்ப ஜெயிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வரும் பாருங்க. வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன் கண்டிப்பா கிடைக்கும் பாருங்க. அடுத்து பூசணத்துல பிறந்தவங்க சொல்லவே வார்த்தை இல்லை, அந்த அளவுக்கு நிறைய கஷ்டப்பட்டாங்க. எப்படி பூசணத்துல பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. வருமானம், வேலை, தொழில், உத்தியோகம் நிறைய தடங்கள், எதார்த்தாலும் ஒரு நிம்மதி இல்லை, ஒரு குழப்பம், தடுமாற்றம், இப்படிதான் நிறைய பார்த்தாங்க பூசத்துல பிறந்தவங்க. மனக்குழப்பம் இருந்துச்சு, மன தடுமாற்றம் இருந்துச்சு, நிறைய தடங்களை பார்த்துக்கிட்டே இருந்தது யாரும் இந்த பூசம் தான். ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது பூசணத்துக்காக தான். இனிமே தான் நல்ல யோகமே வருது. வேலை, உத்தியோகம், வெளிநாடு வெளியூர், படிப்பு, கல்வி,
ஒரு திடீர் யோகம், வீட்டுல சுபகாரியம், வருமானம். ஏன்னா பொருளாதார வருமானத்தை ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. இனிமே பொருளாதார வருமானம் சேமிப்பாரு. ஆனா ஒரு சுப செலவை பண்ண பாருங்க. வீட்டுல சுபகாரியம், சுப செலவு, இது மாதிரி நிறைய அமைப்புகள் உங்களுக்கு தேடி வரும். நல்ல ஒரு மாற்றம் சூப்பரா இருக்கு. இந்த பூசத்துல பிறந்தவங்களுக்கு படிப்பு, கல்வித்துறையெல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுத்துருவாரு. எந்த ஒரு தடங்கள் எல்லாமே நீங்க தைரியமா நீங்க இறங்கிட்டீங்க, உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். அடுத்து ஆயிலிய நட்சத்திரத்துல பிறந்தவங்க. எப்படி ஆயிலிய நட்சத்திரங்கிறது பொதுவாக இது பயங்கரமான புத்திசாலியான குணம் இருக்குங்க உங்கள்ட்ட. என்ன எல்லாத்துலயும் கொஞ்சம் அவசர புத்தி உங்கள்ட்ட அதிகமா இருக்கும். ஆனா இங்க சொன்னா கேட்பாங்க, அவங்க சொன்னா கேட்பாங்க. இறுதி முடிவு நல்ல ஒரு இருக்கக்கூடிய கேரக்டர் இருப்பாங்க. கொஞ்சம் இறக்க குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். நல்ல ஒரு ஒரு ஆக்டிவிட்டா, ஒரு சுறுசுறுப்பா இருப்பாங்க ஆயிலியன்ஸ்ல பிறந்துட்டாவே. எப்படி ஆயிலியன்ஸ்ல பிறந்தா நல்லா சுறுசுறுப்பா, ஆக்டிவிட்டா, பயங்கரமான திறமையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். இனிமே எது வந்தாலும் நல்ல ஒரு மாற்றம் வருது ஆயிலியன்ஸ்ல பிறந்தாலும். படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். அரசாங்கம், அரசியல் சார்ந்த விஷயம். நல்ல ஒரு திடீர்னு ஒரு வருமானம், திடீர் யோகங்கள், இது எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆனா சுப செலவா பண்ண பாருங்க. வீட்லயே, இடத்துலயே, பூமியிலேயே, வண்டியிலே, வாகனத்திலேயே ஒரு செலவுகள் நிறைய இருக்குது. நல்ல ஒரு மாற்றமா உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு. நீங்க தைரியமா இறங்கி அடிங்க, உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். ஆயிலியன்ஸ்ல பிறகு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தை சூப்பரா அமைச்சு கொடுக்குற வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி கடகராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.